அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த யுத்தம் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்து போயிட்டு இருக்கிறது. இடையில ஒரு பேச்சுவார்த்தை வந்தது, அதுவும் இடையில கைவிடப்பட்டு விட்டது. இப்போ இந்த யுத்தம் இப்படியோ தொடர்ச்சியாக நீடித்து போனால் மத்திய கிழக்கில் எதிர்வர 5-10 வருடங்களில் மத்திய கிழக்குடைய நிலைமை என்னவாகும்? இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த யுத்தம் நின்றாலும் நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரே பதில் தான். அதாவது நீண்ட காலம் அது நீடிக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் சில நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, எண்ணெய் வளங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருக்கு. அப்போ உலக சந்தையில் எண்ணெயின் விலை அதிகரித்து தான் காணப்படும். அதனால் மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்பொழுது வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வருகின்ற முதலீடுகள் வருகின்ற தன்மையும் குறைந்திருக்கிறது. ஒரு பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வேறு தெற்காசிய நாடுகளுக்கு வருகின்றவர்கள் கூட மத்திய கிழக்கு நாடுகளை தான் டிரான்சிட்டாக வைத்திருக்கிறார்கள். அந்த டிரான்சிட் கூட இப்பொழுது தடைப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய வருகையும் தடைப்பட்டிருக்கிறது. எனவே உலக நாடுகள் மத்தியிலே இந்த போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து இல்லாமல் போனால் எந்த ஒரு நாட்டுக்கும் அபிவிருத்தி கிடையாது. ஆக அபிவிருத்தி மெல்ல மெல்ல மந்தகதியில் குறைந்து கொண்டு வரும். அப்படியானால் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த நாடுகள் மீண்டும் தங்களுடைய பழைய நிலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 5-10 வருடங்கள் செல்லும். அந்த நாட்டிலேயே ஆரம்ப கட்ட நிலையை பொறுத்து, இப்பொழுது இருக்கின்ற நிலைமை பொறுத்து இந்த வளங்களை மீள பெற்றுக்கொள்ள முடியாது. அழிந்த வளம் தான். மீண்டும் இருக்கின்ற வளங்களை வைத்து பிறப்பிப்பது தான் அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அபிவிருத்தி என்பது ஆழ்பலம், பொருள் வளம், அதே போன்று ஏனைய விவசாயம் மற்றும் இயற்கை வளங்கள், ஏனைய வளங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. மக்களுடைய முயற்சியும் அதிலே தங்கியிருக்கிறது. எனவே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டுமல்ல, உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகளிலும் இந்த நிலைமை தான் இருக்குது. பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணிகளில் ஒன்று எண்ணெய் வளம், சக்தி, எரிசக்தி மின்சார வடிவிலும், வாகனங்களுக்கு எரிபொருள் வடிவிலும் மற்றும் வேறு விவசாய செயல்பாடுகள் கூட எரிபொருள் வடிவிலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அவற்றுடைய தட்டுப்பாடு உணவு பிரச்சனையை ஏற்படுத்தும். உணவு உற்பத்தி சற்று மந்தமடையும். அப்பொழுது பட்டினி அதிகரிக்கும். நாட்டிலே, உலகத்திலே பட்டினிக்கும் வறுமை அதிகரிக்கும். எனவே இந்த நிலைமைகளை மீள பழைய நிலை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 5-10 வருடங்கள். அதுக்கு ஒரு சிறந்த திட்டம் அவசியம். இதைத்தான் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது நாடுகளை பொறுத்து அதனுடைய மீள் எழுச்சி காலம் வேறுபடும்.